மழை இல்லாத காட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பொண்டாட்டியான ராணி குருவி தன்னோட புருஷன் காக்காவான கிட்டு காக்கா கிட்ட விஷயத்த சொல்லிச்சு. புருஷனான கிட்டு குருவிக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, இந்த மழை இல்லாத காட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது. உடனே குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். இல்ல ராணி, இங்க இருந்து நம்ம கிளம்புறதுக்கு முடியவே முடியாது. ஏங்க முடியாதுன்னு சொல்றீங்க? அப்படி இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு? 2 வருஷமா மழை இல்லாம எல்லா பக்கமும் தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. நீ சொல்றது சரிதான் ராணி. 2 வருஷமா தண்ணி இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற கிணறு, ஆறு எல்லாமே வத்தி போச்சு. இருந்தாலும் நம்ம இந்த காட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது. எங்கேயுமே போகாம நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைங்க தண்ணி சாப்பாடு இல்லாம சாகிறத பார்க்க முடியுமாங்க? அப்படிதானே? என் பேச்சு கேளு ராணி, கண்டிப்பா மழை வந்தே வரும். நீங்க சொல்ற ஒவ்வொரு தடவையும் நானும் மழை வரோன்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் மழை வராதுன்னு விஷயம் தெரிஞ்சு கூட இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க என் மனசு ஒத்துக்காது. அந்த தேவா கழுகு சொன்னது பத்தி சொல்றியா? அவங்க பேச்ச கேப்ப, இருந்தாலும் என் பேச்ச நீ நம்ப மாட்ட. உங்க பேச்ச கேட்டு 2 வருஷமா உங்களை நம்பிதானங்க நான் இந்த வீட்டுல இருக்கேன். ஆனா இப்போ நம்ம பசங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நல்லா இருக்கிற நல்ல காட்டுக்கு போலாம். நல்ல காடுனா அது அமேசான் காடு மட்டும்தான். அங்கெல்லாம் என்னால வர முடியாது ராணி. நான் இங்கே இருக்கேன், இங்கே சாவுறேன் அப்படின்னு பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ராணி கிளி வந்துச்சு. அம்மா மீனா, என்ன வேணும்? எதுவும் குடுக்கறதுக்கு எங்க வீட்லயும் ஒண்ணு இல்ல. நானும் எதுவும் எடுத்துட்டு போக வரல. அப்போ மீனா கிளி, ஏதாவது குடுத்துட்டு போலான்னு வந்தியா? ரொட்டி கிடைச்சதா? பழங்க கிடைச்சதா? ஏதாவது கிடைச்சா குடுத்துட்டு போடி. சொல்லு, என்ன கிடைச்சது? என்ன குடுக்கறதுக்காக வந்த? மீனா, நீ சொல்லு. கிட்டு அண்ணன், காக்கா புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. நீங்க வாங்க அண்ணன். புருஷன் பொண்டாட்டி சண்டை போடும்போது உங்க அண்ணன் மட்டும் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க? வறட்சி இருக்கிற இந்த காட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாதுன்னு லக்கி அண்ணி கத்துறது மட்டும் எனக்கு கேட்டுச்சுங்க. மீனா, நீ வர்றதுக்கு முன்ன இங்க நடந்துட்டு இருந்ததும் அந்த விஷயம்தான். ராணி, பசங்க தாகமா இருக்குன்னு எவ்வளவு தூரம் போயிட்டாங்களோ பாரு. நீ கொஞ்சம் போய் குழந்தைங்கள பாரு. நான் காக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி மீனா கிளி கூட சேர்ந்து காக்கா வீட்டுக்கு போச்சு. 2 பேரும் ராஜு காக்கா வீட்டுக்கு வந்தாங்க. ராஜு காக்கா தன்னோட பொண்டாட்டியான லக்கி காக்காவை அடிச்சுக்கிட்டு இருந்தது. கிட்டு குருவிக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏ ராஜு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே ராஜு சும்மா ஆயிடுச்சு. லக்கி காக்கா ஜோரா சத்தம் போட்டு அழுந்தது. நாசமா போனவன, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல, இந்த காட்டுல இருக்கிறது வேண்டாம், எங்க அம்மா அவங்க இருக்கிற ஊருக்கு போலான்னு சொன்னா என்ன போட்டு அடிக்கிறியா? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், எங்க அம்மா ஊருக்கு போறேன். நீ இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக கூடாது. பசிக்காக பசங்க வெளியே போயிருக்காங்க. அந்த தேவா கழுகு கண்ணுல விழுந்தாங்க, அவ்வளவுதான். அது நம்ம பசங்களை பிடிச்சு சாப்பிட்டுரும். சீக்கிரமா போய் பசங்களை கூட்டிட்டு வா. என்ன அடிச்சுங்கல்ல, என்ன அடிச்சதுக்கு அப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். வேணா நீங்களே போங்க. லக்கி, நீ முதல்ல போய் பசங்க எங்க இருக்காங்கன்னு பாரு. ராஜு குருவி சொன்ன மாதிரி அந்த கழுகு நம்ம பசங்களை தூக்கிட்டு போய் சாப்பிட்டா என்ன பண்றது? இப்படி லக்கி காக்கா பசங்களை தேடிக்கிட்டு போச்சு. ராணி குருவியும் பசங்களை தேடிக்கிட்டு போச்சு. 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க. லக்கி, நீ என் குழந்தைங்களை பாத்தியா? இல்ல ராணி, நீயாவது என் பசங்களை பாத்தியா? ஐயோ இல்ல, நான் எங்கேயும் பாக்கல. இப்படி ராணி குருவியும் மில்கி காக்காவும் பசங்களை தேடிக்கிட்டு கவலையோட தேடிக்கிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வீட்டு பக்கத்துல இருக்கிற செடிங்க கிட்ட ராணி குருவியோட பசங்க பண்டி, பிங்கி, மில்கி காக்கா பசங்க பப்ளு, ஃபங்கி சேர்ந்து பசிக்குது, தாகமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மில்கி காக்கா குழந்தைங்க கிட்ட வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் உட்காந்து அழுந்துகிட்டு இருந்தாங்க. என்னாச்சு பசங்களா, எதுக்கு அழுவுறீங்க? ஆமா பசங்களா, சொல்லுங்க, என்னாச்சு, எதுக்கு அழுவுறீங்க? மம்மி, தங்கச்சிக்கே பப்ளு அங்கிக்கே ரொம்ப பசி எடுக்குதாமா. குட்டி குருவி பண்டி சொல்லும் போது ராணி குருவிக்கும் மில்கி காக்காவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவளையோட பசங்களை பார்த்தாங்க. பிங்கி குருவி அழுந்துகிட்டே, அண்ணே, நம்ம காட்டுக்குள்ள வறட்சி வந்திருக்குல்ல, அதனாலதான் நம்மளுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சு. அண்ணன் பண்டி கிட்ட சொன்னோம், அண்ணன் பண்டி, உங்களை எல்லாருக்கும் பசி எடுத்துச்சுன்னா என்ன கொன்னு சாப்பிடுங்க, என் ரத்தத்தை குடிங்கன்னு சொன்னா. அதை கேட்டு எங்களுக்கு கவலை ஆயிடுச்சு. சொன்ன உடனே ராணிக்கும் மில்கி காக்காவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு முடிவை எடுத்துட்டு ராணி குருவி பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. மில்கி காக்கா கூட பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் ராஜு காக்கா கிட்ட விஷயத்த சொல்லுச்சு. இப்ப சொல்லுங்க, நானும் ராணியும் பசங்களை தேடிக்கிட்டு போலனா அந்த குட்டி பண்டி குருவிய சாகடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களை நம்மளே சாகடிச்சு சாப்பிடுறதுக்காகவா இந்த வறட்சி இருக்கிற காட்டுல இருக்கணும்?
குருவிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வீட்ல இருந்து வெளியே வந்து கிட்டி குருவி பக்கத்துல வந்து உக்காந்துச்சு. கிட்டி குருவி கூட நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அழுதுகிட்டு உக்காந்துகிட்டு இருந்தது. எப்படியா இருந்தாலும் இந்த வறட்சியில இருந்து நம்ம குழந்தைங்கள நம்ம காடை காப்பாத்தணும்னு தான் தோணுது. நான் என்ன பண்றது எப்படின்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எவ்வளவு தூரமா இருந்தாலும் நம்ம போய் தண்ணிய கொண்டு வரலாம். ஒரு பெரிய டேங்க் தண்ணிய கொண்டு வந்து வைக்கலாம். அதுல விவசாயம் செய்யலாம். நம்மளுக்கும் குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி ராஜு காக்கா கிட்டுக்குருவி 2 பேரும் பேசிக்கிட்டு தண்ணிக்காக ரொம்ப தூரம் போனாங்க. பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கிட்டுக்குருவி ராஜு காக்கா அவங்க போராட்டத்தை நிறுத்தல. தண்ணிக்காக வெயில்ல அலசி போனவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு போர்வில பார்த்தாங்க. 2 பேரும் சந்தோஷப்பட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போர்வில அடிக்க ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த போர்வில்ல இருந்து தண்ணி வந்துச்சு. 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. கிட்டுக்குருவி ஒரு கிணறு தோண்டலாமா? வேண்டாம் காக்கா, நம்ம கிணறு தோண்டி தண்ணி விட்டா அதெல்லாம் வெயிலுக்கு போயிடும். என்ன பண்ணலாம்? இங்கிருந்து தண்ணி எப்படி கொண்டு போறது? தண்ணி கொண்டு போறது அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்ல, யோசிச்சு சொல்றத கவனமா கேளு அப்படின்னு காக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. காக்கா அங்க இருந்து கிளம்பி ஊருக்குள்ள வந்து அங்க இருக்கிற பறவைங்க கிட்ட காட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல தண்ணிய பார்த்தோன்னு விஷயத்த சொன்ன உடனே எல்லா காக்காங்களும் வீட்டுல இருக்கிற பானை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக போனாங்க. அந்த நேரம் பார்த்து கிட்டுக்குருவி ராஜு காக்கா 2 பேரும் பம்ப் அடிச்சாங்க. அடிக்க தண்ணி வரல. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா பறவைங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. எல்லா பறவைங்களும் குடத்துல தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லார் வீட்டுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எல்லார் வீட்டுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி கிடைச்சது. அடிக்கிறத நிறுத்துங்க, விவசாயம் செய்யக்கூட தண்ணி வேணும்ல ராணி அப்படின்னு ராஜுவும் கிட்டுவும் 2 பேரும் சேர்ந்து வத்தி போன பூமி வரைக்கும் காவாய தோண்டி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தண்ணி நேரா வயலுக்கே போற மாதிரி பண்ணாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி கிட்டு ராஜு 2 பேரும் சேர்ந்து இந்த ஐடியாவை பண்ணி வயல்ல விளைச்சல் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே நல்லா விளைச்சல் கூட வந்தது. எல்லா பறவைங்களோட பசி தீர்ந்தது. பசிய தீர்த்துக்கிட்டோம், நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டோம். இந்த பூமி தாயையும் நம்ம காப்பாத்தணும் மராணி, நானும் அததான் யோசிக்கிறேன் அப்படின்னு எல்லா பறவைங்களும் சேர்ந்து தண்ணிய கொண்டு வந்து செடி மரம் கொடிக்கெல்லாம் ஊத்துனாங்க. கொஞ்ச நாள்லயே காஞ்சி போன மரம் எல்லாம் பச்சை ஆயிடுச்சு. இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மழையில பறவைங்க எல்லாரும் நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழ்ந்தாங்க. ராஜு காக்காவோட ஆன்மா காத்துல பறந்து வந்து ஒரு மரத்துல உட்காந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க ராஜு காக்கா. இந்த கதை என்னுடைய வாழ்க்கை கதை தான். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம், இப்ப நான் இந்த உலகத்துல இல்ல. நான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டேன். ஆனா என்னுடைய மனைவியான ராணி குருவியோட ஞாபகங்கள் என்னை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் என் கதையை உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. உங்ககிட்ட என் கதையை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டி குருவி மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் சொல்ற கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். எனக்கும் என் பொண்டாட்டி ராணி குருவிக்கும் கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. எங்க கல்யாணம் பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் தான். ஆனா கல்யாணமாகி 2-3 நாட்கள்லயே அந்த வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சு போச்சு. என் மனைவியோட அப்பாவித்தனமும் அவருடைய மழலை பேச்சும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சந்தோஷமா இருந்தேன். நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது ஒரு வாடகை வீட்டுல. நான் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ராணி வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டான். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவன் தான் பப்ளு. அவன் அப்படியே என்ன மாதிரியே இருந்தான். அவன் தான் எங்க சந்தோஷம், எங்க வாழ்க்கையும் கூட. ஒரு நாள் ராத்திரி நேரம் ராணி எனக்கு சாப்பாடு போட்டா. எனக்கு பிடிச்ச குழம்பு செஞ்சிருந்தா. ரொம்ப சுவையா இருந்தது. சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஏங்க, நீங்க தினமும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நீங்க வேற வேலைக்கு போகலாம்ல? வேற வேலைக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல ராணி. ஒருவேளை அப்படி போனாலும் இந்த அளவுக்கு சேலரி கிடைக்குமான்னு தெரியல. ஆனா உன்னையும் நம்ம புள்ளையையும் பார்த்தா போதும்ல. என்னுடைய டயர்டெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். சந்தோஷம் பயங்கரமா வரும். நீ அதை பத்தி யோசிக்காத. நானும் ஏதாவது வேலைக்கு போய் உதவி செய்யறேன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீயும் வேலை தானே செய்யற ராணி. சமைக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, துணியை துவைக்கிறது, நம்ம புள்ளைய காலையில எழுப்பி ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் வேலை இல்லைங்க. இது என் கடமை இல்ல. அதே மாதிரி ஒரு புருஷனா ஆபீஸ்க்கு போய் உன்னையும் புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறது என்னுடைய கடமை.
உண்மையே சொல்லட்டுமா, இன்னைக்கு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்னை என் கூட சேர்ந்து சாப்பிட சொன்னா புருஷன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்ற. அது நான் சொன்னது இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னது. சரி ராணி, எனக்கு சாப்பாடு போதும், நீ சாப்பிடு. நான் போய் கைய கழுவிட்டு வந்து உனக்கு சாப்பாடு பரிமாறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லி ராஜு காக்கா போய் கைய கழுவிட்டு சீக்கிரமாவே வந்துடுச்சு. ராணி குருவி சாப்பிடுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தா. ராஜு காக்கா ராணிக்கு என்ன வேணுமோ அப்படின்னு பார்த்து பரிமாறினா. ராணியும் சந்தோஷமா சாப்பிட்டா. இப்படி எங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த வாழ்க்கை மேல யாரோட கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய உயிர் போயிடுச்சு. வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த ஒரு ட்ரக் என் மேல மோதி எனக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல. என் தலையில அடிபட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆம்புலன்ஸ்ல என்ன கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் உயிரை காப்பாத்த முடியல. என் கண்ணெதிர்க்க என் பொண்டாட்டி என் புள்ள 2 பேரும் நான் செத்தது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. அது ஆன்மாவை பார்த்து என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. அன்னையில இருந்து ராணியோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. விதவியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. என்ன ராணி, புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல உக்காந்து அழுவுறத விட்டுட்டு இப்படி வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு சசிபுரா. வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தா வாழ்றது எப்படி? அதுக்குன்னு நெத்தியில பொட்டு இல்லாம எங்க முன்னாடி வந்து நிப்பியா? நாங்க போற நல்ல காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டாமா? எங்களுக்கு எல்லாமே உன்ன மாதிரி தான் நடக்கணுமா? சொல்லு. சசிபுரா அப்படி சொன்னது கேட்ட உடனே பாவம் ராணிக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுச்சு. நடந்தத மறந்துட்டியா சசி? நாங்க எதுவும் மறந்து போகல ராணி. நீ உன் புருஷன் உயிரோட இருக்கும்போது நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு பார்க்க அழகாதான் இருப்ப. அதனால நாங்க எல்லாரும் வெளியில போகும்போது உன்னை எதிர்க்க வர சொல்லி சொல்லுவோம். ஆனா இப்ப உனக்கு புருஷனும் இல்ல, உன் நெத்தியில பொட்டும் இல்ல. இந்த நிலைமையில நீ முன்னாடி வந்தா நல்ல காரியமும் கெட்டு போயிடும். அதனாலதான் வராத அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் ஒருத்தங்க சொல்லி புரியறது இல்ல, நீயாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அப்படி சசிபுரா சொன்னது கேட்டு ராணி குருவி கொஞ்ச நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்ல. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே என் புள்ளைக்கு எப்படியோ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது எங்க அம்மா ராணிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது எனக்கு பிடிச்சது. எப்படிமா இருக்க? சாவு எப்போ வரும்? என் வீட்டுக்கார கூட எப்போ போய் சேரலான்னு காத்துக்கிட்டு இருக்க அத்தை. இப்படி சொன்னா பப்ளுவோட நிலைமை என்னமா ஆகுறது? அதான் நீங்க இருக்கீங்களா அத்தை. இங்க பாருமா, எப்ப நாங்க போய் சேருவோன்னு எங்களுக்கே தெரியாதுமா. இப்ப நீ எங்களுக்கு பொண்ணு மாதிரிமா. உனக்கு வயசு இன்னும் 20 தான். இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்குமா. உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க இருக்கோம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னது கேட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். ஆனா என் பொண்டாட்டி ராணி மட்டும் ஒத்துக்கவே இல்ல. வீட்டுல இருக்கிற என் போட்டோ கிட்ட வந்து நின்னுக்கிட்டு என்னை பார்த்து அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. ஏங்க கேட்டீங்களா? கேட்ட ராணி. அம்மா சரியா தானே சொல்றாங்க. என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க. பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியலங்க. நானே பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா உங்களை மறந்துட்டு வாழ்றதெல்லாம் என்னால முடியாதுங்க. யோசிச்சு பாரு மருமகளே, எங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என் சின்ன வயசு நண்பனான அருண் காக்கா அமெரிக்கால இருந்து வந்தான். அவன் ராணியோட நிலைமைய பார்த்து ரொம்பவுமே கவலைப்பட்டான். அவன் ராணிக்கு எல்லா உதவியும் செய்யணும், வாழ்க்கை பூரா அவளுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அன்னையில இருந்து என் பொண்டாட்டியையும் என் புள்ளையையும் அவன் ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டான். இப்படி நாட்களும் போச்சு. அருண் என்னுடைய பொண்டாட்டியையும் என் புள்ளையையும் நல்லபடியா பாத்துக்கிறத எங்க அப்பா அம்மா பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. இங்க பாருமா, அருண் உன்னையும் புள்ளையையும் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறான்னு எனக்கு தெரியும். அருண் மேல உனக்கும் மரியாதை இருக்கு, அவனுக்கும் உன் மேல நல்ல மரியாதை இருக்கு. நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மா கேட்டதை பார்த்து ராணி ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டா. அத்தை, என்னத்த இது? நான் உங்களுடைய மருமக அத்தை. எனக்கு மறுபடியும் கல்யாணமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வீட்டுக்காருக்கு துரோகம் பண்ணவளா ஆயிடுவேன். எனக்கு இந்த மறு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அத்தை. நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு துரோகமும் பாவமும் இல்லம்மா. உன்னோட புள்ளையோட வாழ்க்கைக்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுதான் ஆகணும். உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அருணை விட வேற யாருமா உனக்கு புருஷனா வரப்போறாங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னது கேட்டு மறுபடியும் ராணி குருவியோட மனசுக்குள்ள புயல் ஆரம்பிச்சுது. இந்த கரையை எப்படி தாண்ட போறோம்னு அவளுக்கு தெரியல. இனி எதுவுமே யோசிக்காத மருமகளே, உன் பிள்ளைக்காகவும் என்னோட பிள்ளைக்காகவும் யோசி. வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவாலதாம்மா எல்லாமே இருக்கு. என் புள்ள ராஜு உன்னை எப்படி பாத்துக்கிட்டானோ
அருண் கூட உன்னை ரொம்ப நல்லபடியாவே பாத்துப்பாமா அப்படின்னு எங்க அம்மா சொன்னதும் ராணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அத பார்த்து நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். அவ கண்ணுல கண்ணீர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. ரொம்பவும் எளிமையா கல்யாணம் நடந்துச்சு. பெருசா சொந்த பந்தம் எதையுமே கூப்பிடல. அருண் தாலி கட்டின நேரத்துல ராணிக்கு என் ஞாபகம் வந்துச்சு. அருண் அவளுடைய கைய பிடிக்கும் போது அவளுக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஆனா அந்த கஷ்டம் அழுகை எல்லாம் தான் புள்ள சந்தோஷமா விளையாடுறத பாக்கும்போது போயிடுச்சு. அன்னையில இருந்து என் பொண்டாட்டி ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சா. கல்யாணத்துக்கு அப்புறமா அருண் காக்கா உண்மையிலேயே என் பொண்டாட்டியையும் என் புள்ளையையும் ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டான். ராணி, உன்னுடைய பழைய காலத்து வாழ்க்கை எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ராஜு உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைய நான் மதிக்கிறேன். உன்னோட வாழ்க்கைக்காகவும் நம்ம புள்ள பப்ளுக்காகவும் நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ராணியோட மனசு மட்டும் இல்ல, என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ராணி என்ன மறக்கல, ஆனா அருண் கூட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சா. அப்படி அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சது. வாழ்க்கை ஒரு கட்டத்துல நின்னு போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வாழ்க்கைய வாழ்றதுல தப்பு இல்ல. மறு கல்யாணம் பண்றது பாவமோ துரோகமோ இல்ல, அது ஒரு தைரியம் அப்படின்னு அவ நிரூபிச்சா. ஒரு பொண்ணுக்கு மறுமணம் செய்யறது ஒன்னும் தப்பு இல்ல, அவளுடைய வாழ்க்கைக்காக அது செஞ்சா நல்லதுதான். அப்படி ராணி ஒரு முடிவெடுத்து சமூகத்துக்கு ஒரு உதாரணமா நின்னா. இப்ப சொல்லுங்க, என் பொண்டாட்டிக்கு மறுமணம் நடந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ராஜு காக்காவோட ஆன்மா அங்கிருந்து போயிடுச்சு.